क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रक्षेत्रज्ञो ஞானம் தத்யத்தஞானம் மதம் மம. பரதகுல தோன்றலே, எல்லா உடல்களிலும் நானும் அறிபவனாக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடலையும் அதன் உரிமையாளனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. இதுவே எனது அபிப்பிராயம். இந்த பதம் பகவத்கீதையில விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பதங்கள்ல ஒன்று. பகவத்கீதையில நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களுக்கு சொன்னேன், முதல் 6 அத்தியாயங்கள் கர்மத்தை பற்றி பேசுது பொதுவா. நடுவில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் முழுக்க முழுக்க பக்தியை பற்றி பேசுது. இறுதியில இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் ஞானத்தை பற்றி பேசுதுன்னு சொன்ன. இந்த பதம் கிருஷ்ணர் சொல்ற, நானும் உடலை அறிபவனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற. இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல அர்ஜுனன் 6 கேள்விகளை கேட்கிறான். சேத்ரா அப்படின்னா என்ன, சேத்ரஜ்ஞானா என்ன, பிரகிருத்தினா என்ன, புருஷானா என்ன, இன்னும் 2 ஞானம்னா என்ன, ஞேயம்னா என்ன. 6 கேள்விகளை அர்ஜுனன் கேட்கிறான். அந்த 6 கேள்விகளுக்கு பகவான் சொல்லக்கூடிய பதில் தான் இந்த 13வது அத்தியாயம். அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதில் போன பதத்திலே கிருஷ்ணர் ஆரம்பிச்சிட்டார். கிருஷ்ணர் போன பதத்துல சேத்ரானா என்ன, சேத்ரஜ்ஞானா என்னங்கறத சொன்னார். சேத்ரா அப்படின்னா களம், ஒரு நிலம் அல்லது ஒரு தளம் அல்லது ஒரு களம்னு சொல்லலாம். சேத்திரம் நம்மளே சொல்லுவோம், ஒரு சேத்திரம். சேத்திரம்னா ஒரு இடம், ஒரு பூமி. சேத்திரம் அப்படின்னா என்னன்னு கேக்குறான். அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார், இந்த உடலானது சேத்திரம்ங்கிறார். சேத்திரம் அப்படின்னா என்ன, ஒரு செயல் நடைபெற்று ஏதாவது ஒரு இடத்துல, இப்ப ஒரு பூமி இருக்குன்னா அந்த பூமியில உழுது அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இடமானது சேத்திரம் என்று அழைக்கப்படுது. அது மாதிரி இங்க கிருஷ்ணர் சேத்திரம் அப்படிங்கிறது உடல் அப்படிங்கிறார். சேத்ரானா என்ன, உடல். சேத்ரஜ்ஞா அப்படின்னா அந்த சேத்திரத்தை அறிபவன் அர்த்தம். சேத்திரத்தை அறிபவன் அப்படின்னா உடலை அறிபவன். இவ்வளவுதான். கிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு ரொம்ப எளிமையா பதில் சொல்லிடுறார். சேத்ரா அப்படின்னா இந்த உடல், சேத்ரஜ்ஞா அப்படின்னா உடலை அறிபவன் அப்படின்னு முந்தின பதத்துல சொன்னார். இந்த பதத்துல கிருஷ்ணர் சொல்றார், சேத்ரஜ்ஞம் ச அபி மாம் வித்தி. இந்த சேத்ரஜ்ஞம் அதாவது உடலை அறிபவன், நானும் உடலை அறிபவனாக இருக்கின்றேன். கிருஷ்ணர் இங்க சொல்லக்கூடியது ரொம்ப கவனமா நம்ம யோசிக்கணும். கிருஷ்ணர் இங்க நானே உடலை அறிபவனாக இருக்கின்றேன்னு சொல்லல. கிருஷ்ணர் சொல்றார், நானும் உடலை அறிபவனாக இருக்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொருத்தர் இருக்காருன்னு அர்த்தம். உடலை அறியக்கூடியவர்கள் 2 பேர் இருக்காங்க. இங்க கிருஷ்ணர் ச அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். அப்படின்னா நானும் கிருஷ்ணரும். இந்த உடலை அறியக்கூடியவர்கள் 2 பேர் இருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறதுனால கிருஷ்ணர் இந்த இடத்துல நானும் அப்படிங்கிற. கிருஷ்ணரும் உடலை அறியக்கூடியவரா இருக்கார். நம்ம பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல ஆத்மாவை பத்தி படிக்கும் போதே படிச்சோம். பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில விளக்கி சொல்றார், இந்த உடல்ல 2 விதமான ஆத்மாக்கள் இருக்காங்க. ஒரு ஆத்மா சாதாரண ஜீவாத்மா, இன்னொரு ஆத்மா பரமாத்மா. அதாவது பிரபுபாதர் உபனிஷத்துல இருந்து உதாரணம் எடுத்து சொல்றார். இந்த உடலானது ஒரு மரத்துக்கு ஒப்பிடப்படுது. ஒரு மரத்துல இருக்கக்கூடிய கிளிகள் 2 கிளி இருக்கு. அந்த 2 கிளியில ஒரு கிளி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழத்தெல்லாம் சாப்பிட்டு இருக்கு. இன்னொரு கிளி என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு கிளிய வெறுமனே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு. இந்த உதாரணம் உபனிஷத்துல கொடுக்கப்படுது. எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, இந்த உடல்ல 2 விதமான உயிர்வாளிகள் இருக்காங்க. ஒருத்தர் ஜீவாத்மா, இன்னொருத்தர் பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவானவர் ஒரு உடல்ல இருக்கக்கூடியவர். நமக்கு இங்க கிருஷ்ணர் சொல்றார் சேத்ரஜ்ஞா. சேத்ரஜ்ஞா அப்படின்னா ஒரு உடலை மட்டும் அறிபவன். நம்ம சேத்ரஜ்ஞா 2 பேர் இருக்காங்க, உடலை அறியக்கூடியவர்கள். அதுல
இருக்க அந்த சேத்திரஜான ஒருத்தரான ஜீவாத்மாவுக்கு ஒரு உடல் மட்டும்தான் தெரியும். எனக்கு வந்து என்னோட உடல்ல என்ன நடக்குதுன்னு தான் தெரியும். அடுத்த ஒரு உடல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பிரேம் உடல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுமா? ராம்சாம் பிரபு உடல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. என்னுடைய உடலை மட்டும்தான் எனக்கு தெரியும். என்னுடைய உடல்ல என்ன செயல்பாடு நடந்துட்டு இருக்கு, என்னுடைய கையை நான் அசைக்கிறேன், என்னுடைய வாயை உபயோகப்படுத்தி நான் பேசுறேன், இதுதான் எனக்கு தெரியும். இதை தவிர எனக்கு அடுத்தவங்களுடைய உடல்ல நடக்கக்கூடிய செயல்களை எனக்கு தெரியாது. அந்த செயல்களை கட்டுப்படுத்துறதுக்கான திறன் எனக்கு கிடையாது. என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய செயல்களை கட்டுப்படுத்துறதுக்கான திறன் கொஞ்சம் இருக்கு. ஆனா மற்றவர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உடலை கட்டுப்படுத்தக்கூடியதோ இல்ல அவங்க உடலை தெரிஞ்சுக்கிறதுங்கிறதோ எனக்கு சாத்தியம் கிடையாது. ஆனா பரமாத்மா எல்லாருடைய உடல்லையும் இருக்கார். பரமாத்மா எல்லாருடைய உடல்ல இருந்தாலும் பரமாத்மா பிரிக்கப்பட்டவர் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதே இந்த தத்துவத்தை ஒரு சிலர் ஜீவாத்மாவுக்கும் ஒப்பிடுவாங்க. ஜீவாத்மா இவ பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் தனித்தனி ஆத்மாக்கள். கிருஷ்ணர் கீதையில சொல்ற, நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை, இனிமேல் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. யாருக்காவது ஸ்லோகம் தெரியுமா? தத்வேவாஹம் ஜாத்நாசம் நத்வேனாபி ஜனாதிப நாச்சவேன பவிஷ்யாமி சர்வே வயமதப. கீதையில கிருஷ்ணர் சொல்ற, இந்த இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களோ நீயோ நானோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் கிடையாது, இனி இல்லாமல் இருக்க போவதும் கிடையாதுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் தனித்தனி ஆத்மாக்கள். நான் வேற, நீங்க வேற. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொன்னா அது அபத்தமான ஒரு தத்துவம். ஒரு சிலர் சாஸ்திரங்களை நுணுக்கமா புரிஞ்சுக்க தெரியாம எல்லா ஜீவாத்மாக்களும் ஒன்றுன்னு சொல்லிடுவாங்க. நானும் நீயும் ஒண்ணு, நானும் கடவுளும் ஒண்ணு, கடவுளுக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது, உனக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அபத்தமான தத்துவம். இது வந்து நம்மளுடைய யதார்த்தமான புத்தியை உபயோகப்படுத்தி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க அபத்தமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் நானும் ராமசாமி பிரபு ஒண்ணுன்னா அது எப்படி ஒன்னா இருக்க முடியும்? சாத்தியம் கிடையாது. இப்ப ஒரு யோக சித்திகளை உபயோகப்படுத்தி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனா விரிவாக்கம் செய்ய முடியும். யோக சித்திகளை உபயோகப்படுத்தி ஒரு நபர் 8 நபரா விரிய முடியும். 8 நபரா விரிஞ்சாங்க அப்படின்னா ஒருத்தர் இப்படி கையை அசைச்சாங்க அப்படின்னா இன்னொருத்தரும் கையை அசை. தனித்தனி கட்டுப்பாடு இருக்காது. அது மாதிரி நான் நினைக்கக்கூடியதும் நான் பேசக்கூடியதும் ராமசாமி பிரபு நினைக்கக்கூடியதும் பேசக்கூடியதும் அவருடைய உடல் எல்லாமே ஒன்னா இருந்தது அப்படின்னா அப்ப ரெண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடியது ஒரே ஆத்மான்னு சொல்லலாம். ஆனா அவருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வெவ்வேறையா இருக்கு. அப்ப எப்படி நம்ம இரண்டு ஆத்மாக்களையும் ஒன்றா சொல்ல முடியும்? முடியாது. ஆனா பரமாத்மாவானவர் எல்லாருடைய உடல்ல இருந்தாலும் பரமாத்மா பிரிக்கப்பட முடியாதவர். கிருஷ்ணர் பின்னாடி இதே அத்தியாயத்துல பின்னாடி சொல்ற, நான் எல்லாருடைய சரீரத்துல இருந்தாலும் நான் பிரிக்கப்பட முடியாதவர். அது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம். பல பேர் பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் ஒன்றுபடுத்திப்பாங்க. அது மிக மிக பெரிய தவறு. பரமாத்மா அப்படின்னா யார்? பரமாத்மா சாக்ஷாத் கிருஷ்ணரே. கிருஷ்ணர் 15வது அத்தியாயத்துல இறுதியில வேத ஞானம் அனைத்தையும் சுருக்கி 3 ஸ்லோகத்துல கொடுப்பார். அது பகவத்கீதையினுடைய திரிஸ்லோகம் அப்படின்னு அழைக்கப்படும். அந்த 3 ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வேதாந்த சூத்திரத்துக்கு ஒரு முடிவு கொடுக்கிறார். வேதாந்த சூத்திரத்தை சுருக்கி 3 ஸ்லோகத்தை கொடுக்கிறார். அந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றார், இந்த உலகத்துல ஜீவாத்மாக்கள் இருக்காங்க, அவங்க மேல பரமாத்மா இருக்கார், அந்த பரமாத்மா நானே, என்ன அடையறதுக்கு பக்தினாலதான் முடியும். இந்த கொள்கைகளை நானே பரமாத்மா அப்படிங்கறத கிருஷ்ணர் பகவத்கீதையில தெல்ல தெளிவா நிலைநாட்டுறார். அதுல யாருமே சந்தேகம் கொள்றதுக்கு அவசியமே கிடையாது. ஒரு சிலர் பார்த்தா ஒரு சில இடங்கள்ல பொதுவா எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, கிருஷ்ணர் அப்படின்னா கிருஷ்ணரே பரமாத்மா அப்படிங்கிறது இயற்கையா எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா கிருஷ்ணரை சொல்லும் போதே பல பேர் கிருஷ்ண பரமாத்மா அப்படிம்பாங்க. ஏன்னா
கிருஷ்ணர் பரமாத்மாவை விரிவங்கம் அடைகிறார். இப்ப பிரம்ம சங்கீதையில என்ன சொல்லப்படுதுன்னா, இதுக்கு ஒரு உவமை கொடுக்கப்படுது. கிருஷ்ணர் விஷ்ணு ரூபங்களா பிரிவடைகிறதுக்கு உவமை கொடுக்கப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்கை வச்சு நான் இன்னொரு விளக்கு கொளுத்துறேன், இன்னொரு விளக்கு கொளுத்துறேன். எத்தனை விளக்கு கொளுத்தினாலும் அந்த விளக்குனால எரியக்கூடிய ஒளிர் ஒண்ணுதான். அது மாதிரி பகவான் கிருஷ்ணர் பல ரூபங்கள் எடுத்தாலும் அந்த ரூபங்கள் எல்லாமே சர்வ சக்திகளுடையது. அதனால பரமாத்ம ரூபம் சாக்ஷாத் கிருஷ்ணரே. இந்த பரமாத்மாவை ஒருத்தர் வேற யாரு கூடயும் ஒப்பிடவே கூடாது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பரமாத்மா சிவன், சிவனே பரமாத்மா இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அபத்தமான தத்துவங்கள், சாஸ்திர பூர்வமானது கிடையாது, பகவத்கீதைக்கு புறம்பானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த பதம் மிக மிக முக்கியமான ஒரு பதங்கள்ல ஒன்று. இந்த பதம் தத்துவ ஆராய்ச்சிகளுக்கு, தத்துவங்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு, தத்துவவாதங்களுக்கு, அதாவது ஒரு வெவ்வேறு தத்துவத்தை சார்ந்த பண்டிதர்கள் வாதம் பண்ணும்போது இந்த பதம் ரொம்ப முக்கியமான ஒரு பதமா மேற்கோள் காட்டப்படும். ஆச்சாரியர்கள் எல்லாருமே இந்த பதத்தை மேற்கோள் காட்டி இருக்காங்க. இதே பதத்தை அடிப்படையா வச்சு இந்த பதத்துல இருக்கக்கூடிய வார்த்தையை விட்டுட்டு, தெளிவான வார்த்தையை விட்டுட்டு சங்கராச்சாரியர் சொன்னார், அதாவது அத்வைதவாதத்தை பரப்பின சங்கராச்சாரியர் சொன்னார், இங்க கிருஷ்ணர் சொல்றார் நானே பரமாத்மா, நானே உடலை அறிபவன். நானே உடலை அறிபவன் அப்படின்னா அப்ப அவர் ஒருத்தர் தான், அவருக்கு தான் உடல் தெரியும், அவருக்கு தான் உடலை பற்றி தெரியும். அப்ப எல்லா உடலையும் அவர் தான் இருக்கார், எல்லா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படிங்கிற முடிவுக்கு இதே பதத்தை வைத்து வந்தார். ஆனா வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், ராமானுஜர், மத்வாச்சாரியர் எல்லாருமே இந்த பதத்துல இருக்கக்கூடிய இந்த தெளிவான வார்த்தைகளை வச்சு இந்த பதத்துல கிருஷ்ணர் நானும் உடலை அறிபவன் அப்படின்னு சொல்றார். அதன் மூலமா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பகவான் தெளிவுபடுத்துறார். இதுல சந்தேகத்துக்கு இடமே கிடையாது அப்படின்னு நிரூபிச்சு சங்கராச்சாரியருடைய அத்வைதவாதத்தை முறியடிச்சாங்க. சோ அவ்வளவு அந்த முக்கியமான பதம் இது. கிருஷ்ணர் அந்த கருத்தை முதல்ல சொல்றார். அதுக்கடுத்து சொல்றார், உடலையும் அதன் உரிமையாளனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. அர்ஜுனன் கேட்டான் 6 கேள்வி. சேத்ரானா என்ன, சேத்ரஜானா என்ன? அதுக்கு சொல்லிட்டார், சேத்ரானா உடல், சேத்ரஜா அப்படின்னா உடலை அறிபவன். உடலை அறிபவன்ல 2 பேர் இருக்காங்க, ஆத்மா பரமாத்மா. இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடியது, இந்த சேத்ராவையும் சேத்ரஜாவையும் தெரிஞ்சுக்க கூடியதுதான் ஞானம்ங்கிற. அதுதான் இங்க சொல்ற, உடலையும் அதன் உரிமையாளனையும் தெரிந்து கொள்வதே ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே எனது அபிப்பிராயம். கிருஷ்ணர் இங்க அவருடைய அபிப்பிராயத்தை கொடுக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இங்க என்ன கிருஷ்ணர் அவருடைய அபிப்பிராயத்தை கொடுக்கிறார்? கிருஷ்ணர் எப்படி அவருடைய அபிப்பிராயத்தை கொடுக்கலாம்? இப்படி கூட ஒரு சிலர் வாதம் பண்ணுவாங்க. கிருஷ்ணர் போன்ற அதிகாரப்பூர்வம் வாய்ந்தவர்களோ அவர்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை கொடுக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணருடைய அபிப்பிராயத்துக்கும் வேதங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. வேதங்கள் மொத்தமே கிருஷ்ணர் கிட்ட இருந்தா வந்தது, கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்ததுதான் மொத்த வேதங்களும். வேதங்கள் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வேறுபட்டது கிடையாது. அதனால நம்ம இத தவறா புரிஞ்சுக்க கூடாது. எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த வேத ஞானம் பல வழிகள்ல மக்கள் பெறாங்க. ஆனா உண்மையான ஞானம் என்ன அப்படிங்கிறது கிருஷ்ணர் இங்க சொல்றார், உடலையும் அதன் உரிமையாளனையும் அறிந்து கொள்வதே ஞானம். கிருஷ்ணர் அவருடைய அபிப்பிராயத்தை கொடுக்கும் போது அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம யாரோ வந்தவர் போனவருடைய அபிப்பிராயத்தெல்லாம் நம்ம வாங்கிக்கிறது கிடையாது. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவங்க? ஆச்சாரியர்கள் புலன் கட்டுப்பாடு உடையவர்கள், பல்லாயிரக்கணக்கான சிஷ்யர்களை உண்டு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பல வேதங்கள் எல்லாம் படிச்சு சுய புலன் கட்டுப்பாட்டுல ஓங்கி உயர்ந்த நிலையில இருந்தாங்க.
அத்தகைய ஆச்சாரியர்கள் மற்றும் கிருஷ்ணர் இவங்க சொல்லக்கூடிய அபிப்பிராயத்தை நம்ம எடுத்துக்கணும். நம்ம யாரோ தெருவுல போறவங்க சொல்லக்கூடிய அபிப்பிராயத்தெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குறிப்பா அதுலயும் கலியுகத்துல அப்பப்போ ஒவ்வொரு புதுசா சாமியாருங்க வருவாங்க, புதுசா ஒவ்வொரு தத்துவங்கள் வரும், அவங்க புதுசா ஒவ்வொரு கொள்கைகளை உண்டு பண்ணுவாங்க. அப்படி புதுசா அவங்க உண்டு பண்ணக்கூடிய கொள்கைகள்லாம் நம்ம கேட்டு இவங்க இப்படி சொல்றாங்களே நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? ஒரு சிலர் கேட்கலாம், சாமிஜி விவேகானந்தர் அப்படி சொல்றாரு, நீங்க வேற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னா, நம்ம அது போன்ற நபர்கள் அப்பப்போ முளைச்சு அப்படியே அழிஞ்சு போகக்கூடிய நபர்கள் சொல்றத நம்ம நம்புறதா இல்ல கிருஷ்ணருடைய அபிப்பிராயத்தை நம்புறதாங்கிறது நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். கிருஷ்ணருடைய அபிப்பிராயம் தெல்ல தெளிவா இருக்கு. நம்மளுடைய நம்பிக்கைய ஒண்ணு கிருஷ்ணர் மேல வைக்கணும், இல்ல வேற அபத்தமா பேசக்கூடிய மாயாவாதிகள் அயோக்கியர்கள் மேல நம்மளுடைய நம்பிக்கையை வைக்கலாம். யார் மேல நம்மளுடைய நம்பிக்கையை வைக்கணும் அப்படிங்கறது நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். நம்ம கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணரும் உடலை அறிபவர். அது மட்டும் இல்லாம ஞானம் அப்படின்னா கிருஷ்ணரை, அதாவது உடலையும் அதன் உரிமையாளனையும் தெரிந்து கொள்வதே ஞானம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறது பல பேர் பல ஞானத்தை சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் அடுத்த பதத்துல வேற என்னெல்லாம் ஞானம் அப்படிங்கிறது லிஸ்ட் கொடுக்கிறார். 8ல இருந்து 12க்குள்ளார இருக்கக்கூடிய பதத்துல கிருஷ்ணர் இங்க 2 விஷயங்களை ஞானம்னு சொல்லிட்டார். 8ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பதத்துல கிருஷ்ணர் மற்றும் இதர விதமான ஞானம் எல்லாத்தையும் சொல்றார். என்னெல்லாம் சொல்றாருன்னு பார்க்கலாம். அடக்கம், பெருமையின்மை, அகிம்சை, பொறுமை, எளிமை, தக்க ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, நிலை பெறலாமை, புலனடக்கம், புலனுகர்வு விஷயங்களின் துறவு, பொய் அகங்காரம் இல்லாமை, பிறப்பு இறப்பு மூப்பு பிணி என்றும் தீமைகளை கவனித்தல், மனைவி மைந்தர் இல்லம் மற்றும் பிறரிடம் பற்றின்மை, இன்ப துன்ப நிகழ்ச்சிகளில் சமநிலைமை, என்னிடம் மாறாத களப்பற்ற பக்தி, தனி இடங்களுக்கு விரும்பி செல்லுதல், பொதுமக்களின் கூட்டத்தினின்று விலகி இருத்தல், ஆன்மீக உணர்வின் முக்கியத்துவத்தை ஏற்றல், பரம உண்மைக்காக தத்துவ ஆய்வு செய்தல், இவை எல்லாவற்றையும் ஞானமாக நான் அறிவிக்கின்றேன். இவைகளுக்கு எதிரானவை எவையோ அவை எல்லாம் அஜ்ஞானமே. சோ இங்க கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்துல ஞானம்னா என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவுபடுத்துறார். இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ பேர் என்னென்னமோ பெரிய பெரிய படிக்கிறாங்க. பிஹெச்டி படிக்கிறாங்க, இல்ல டாக்டர் ஆகுறாங்க, பிஹெச்டி படிச்சு டாக்டர் ஆகுறாங்க, இல்ல எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆகுறாங்க, இல்ல இன்ஜினியரா இருக்காங்க, இல்ல நிறைய படிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு விதத்துல நம்ம அறிவுன்னு சொல்லலாம், ஞானம்னு சொல்லலாம். ஆனா அது எல்லாத்தையும் இங்க கிருஷ்ணர் ஞானமா ஏத்துக்கல, அஜ்ஞானமா தான் சொல்ற. இவை தவிர மற்ற எல்லாவற்றும் நான் அஜ்ஞானமாக அறிவிக்கிறேங்கிற. அப்ப உடனே எல்லாரும் சண்டைக்கு வரலாம். என்னங்க நீங்க, நாங்க கஷ்டப்பட்டு லட்சமா செலவு பண்ணி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கோம், காலேஜ்ல சீட்டு வாங்கறதுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிறோம், நீங்க அதெல்லாம் அஜ்ஞானம்னு சொல்றீங்களே அப்படின்னா அது ஒரு விதத்துல ஞானமா எடுத்துக்கலாம். ஆனா ஒரு நிலையில இருந்து பார்க்கும்போது, ஆனா கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்லக்கூடிய நிலையில இருந்து பார்க்கும்போது அது எல்லாமே முழுக்க அஜ்ஞானம் தான். உண்மையான ஞானம் அப்படிங்கிறது ஆன்மீக ஞானம். நம்ம யாரு, கடவுள் யார், நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதை தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செயல்படுறது, இதுதான் உண்மையான ஞானம். பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார், இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உலகத்துல எல்லா விஷயங்களுக்கும் பல்கலைக்கழகங்கள் இருக்கு, எல்லா விஷயத்தையும் சொல்லி தர்றதுக்கு பல பேர் இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் 5 பௌதிக பொருட்கள் இருக்கு. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்படி
5 பொருட்கள் இருக்கு, 5 மூலப்பொருட்கள் இருக்கு. இந்த 5 மூலப்பொருட்களையும் பல பேர் படிக்கிறாங்க. யாரெல்லாம் இங்க நிலத்தை பத்தி படிக்கிறீங்க? Not only geology, physics, biology, எல்லாமே நிலத்தை பத்தி தான், நிலம் சம்பந்தப்பட்டது. சாலிடா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நிலம் தான். இன்ஜினியரிங், டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் எல்லாமே இதுக்குள்ளார அடங்கும். அஃப்கோர்ஸ் அதுல ஒரு சில இதர விஷயங்களும் சேர்ந்து வரும். நிலத்தை பத்தி சொல்லி தரதுக்கு, நிலம் சார்ந்த பொருட்களை பத்தி சொல்லி தரதுக்கு பல பல்கலைக்கழகங்கள் இருக்கு, பல கல்லூரிகள் இருக்கு, பல பேர் அதை சொல்லி தராங்க. நீரை பற்றியும் பல பேர் படிக்கிறாங்க. நீர் அப்படின்னா நீர் மற்றும் இதர திரவியங்கள், வேதியியல் மூலக்கூறுகள் எல்லாமே அதுல அடங்கும். அப்புறம் காற்றை பற்றியும் பல பேர் படிக்கிறாங்க, நெருப்பை பற்றியும் பல பேர் படிக்கிறாங்க. நெருப்பு இன்னைக்கு நம்மளுடைய கல்வியில ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில யார் இருக்காங்களோ, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வந்து குறிப்பா நெருப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாகம். ஏன்னா நெருப்பினுடைய தன்மையை வச்சுதான், அதாவது பெட்ரோல், டீசல் இதுல இருந்து வரக்கூடியது நெருப்பு. இந்த நெருப்பினுடைய தன்மையை வச்சுதான் வண்டிகள்லாம் இயங்குது. அதனால இதை நல்லா விலக்கி படிக்கிறாங்க. ஆகாயம், ஆகாயத்தை பல பேர் ஏத்துக்கிறது இல்ல, விஞ்ஞானிகளால பார்க்க முடியாது, உணர முடியாது அப்படிங்கறனால. ஆனா அதை உபயோகப்படுத்துறாங்க, அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆகாயம் இல்லாம எந்த ஒரு செயலும் நடக்காது. ஆகாயத்தினுடைய உபயோகம் இருந்தாதான் நான் பேசுறது உங்களால கேட்க முடியும். ஆகாயம் அப்படிங்கிறது ஒளியை கடத்தக்கூடிய ஒரு பொருள். இது மட்டும் இல்லாம ஒரு சிலர் மனதை பத்தியும் படிக்கிறாங்க. சைக்காலஜிஸ்ட், மனோதத்துவ வல்லுநர்கள், அவங்க ஒருத்தருடைய மனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி படிக்கிறாங்க. இல்ல ஒரு சிலர் ரொம்ப அரிதா போனோம் அப்படின்னா புத்திய பத்தியும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஒருத்தருடைய புத்திய யோசிக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப கடினமான ஒரு பகுதி. ஆனா ஆத்மாவை பத்தி எந்த யூனிவர்சிட்டியில சொல்லி தராங்க, எந்த கல்லூரியில சொல்லி தராங்க அப்படின்னா கிடையாது. ஒரு சில கல்லூரிகள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் ஒருத்தர், அவர் BA philosophy படிச்சார். BA philosophy படிச்சார் அப்படின்னா என்ன படிச்சீங்க ஸ்கூல்ல? அவர் பக்தர் ஆயிட்டார், படிச்சுட்டு இருக்கும் போதே பக்தர் ஆயிட்டார். அவருடைய பள்ளிக்கூடத்துல, அவருடைய கல்லூரியில அவருக்கு சிலபஸ்ல என்ன சொல்லி தராங்க அப்படின்னா, ஆத்மாவை பத்தியோ பகவானை பத்தியோ தெளிவா எதுவுமே கிடையாது. இவர் இது சொல்றார், இவர் இது சொல்றார், இவர் இது சொல்றார். என்னவோ ஏட்டுக்கல்வி படிக்கிற மாதிரி, ஏபிசிடி மனப்பாடம் பண்ற மாதிரி. ஏபிசிடி யாராவது யோசிச்சு ஏதாவது புரிஞ்சுப்பாங்களா? ஏனா என்ன அர்த்தம், பீனா எப்படி இருக்கும்? குழந்தைங்க ஏதாவது ஏபிசிடினா என்னப்பா, ஏனா எப்படி, அதை எப்படி வேலை செய்யறது, இப்படிலாம் எந்த குழந்தையாவது கேட்குமா? கேட்காது. ஏபிசிடி சொல்றாங்க, ஏபிசிடி மனப்பாடம் பண்ணணும். இதே மாதிரி அவங்க சொல்லி தராங்க, தத்துவம் சொல்லி தருவாங்க. சங்கரர் இது மாதிரி சொல்றார், ராமானுஜர் இது மாதிரி சொல்றார், மத்வர் இது மாதிரி சொல்றார், புத்த மதத்துல இப்படி சொல்றாங்க, கிறிஸ்தவ மதத்துல இப்படி சொல்றாங்க, இஸ்லாமில் இப்படி சொல்றாங்க, இப்படி 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 இப்படி. இந்த ஏட்டுக்கல்வி உண்மையில ஆத்மாவை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் பிரபுபா சொல்றார், ஆத்மாவை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு, இத பத்தி ஒழுங்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்கலைக்கழகங்கள் நிறைய வேண்டும். பிரபுபா ரொம்ப விருப்பப்பட்டார் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் பக்தர்கள் ஆகணுங்கிறது. அவங்கெல்லாம் பக்தர்கள் ஆனா மற்றவர்கள் எல்லாம் அவங்களை பின்பற்றுவாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்த சமுதாயமும் நாத்திக வழியில போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, நாங்க உங்களை இந்த பௌதிக உலகத்துல சந்தோஷமா வைக்க முடியும், நாங்க உங்களை சந்தோஷமா வைக்க முடியும். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க உங்களை காப்பாத்துறோம், எப்படி இருந்தாலும் நாங்க உங்களை காப்பாத்துறோம். மக்கள் அப்கோர்ஸ் ஒரு சில மருத்துவர்களுக்கு பக்தியுள்ள மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா மருத்துவரையும் நம்ம சொல்லிட முடியாது. ஆனா ஒரு சில மருத்துவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாம, கடவுள் என்ன, நான் காப்பாத்துறேன் உங்களை, நான் தான் உங்களுக்கு கடவுள், இப்படின்னா தன்னுடைய தொழில் மேல ஒரு ஒரு
நம்பிக்கை வச்சிருப்பாங்க, தீவிரமான ஒரு நம்பிக்கை, நான் வந்து உங்களை மாத்த முடியும். சோ கடவுள் அப்படிங்கிற கடவுள் பக்திங்கிறதே மக்கள் சமுதாயத்தை விட்டு போகுது. இதை நம்ம பார்க்கணும். ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு கருத்து. இன்றைய சமுதாயத்துல நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்ல ஒன்று. அதனாலதான் நம்மளுடைய ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபா சொன்னார், இந்த விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் இந்த ஞானத்தை படிக்கணும், ஆத்மாவை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், ஆத்மாவை பத்தி என்னங்க, எப்படி அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிறது? அதை என்னால கண்ணால பார்க்க முடியலையே, அதை என்னால காதால கேட்க முடியலையே, என்னால நுகர முடியலையே, என்னுடைய எந்த புலன்களை வச்சும் நான் ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியலையே, நான் எப்படி ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆத்மாவை பத்தி கேட்கணும். கேட்டுதான் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சும்மா உடனே ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆஹா இதெல்லாம் வந்து உங்களுடைய நம்பிக்கை, இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் கிடையாது அப்படிமா. உண்மையில பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஞ்ஞானத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில அடிப்படையான நம்பிக்கை வேணும். நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவர் படிச்சுட்டு இருக்க. உங்களுக்கு சிலபஸ்ல மேக்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்ததா? ஓகே. இவர் ஃபர்ஸ்ட் இயர்ல போய் மேக்ஸ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன புதுசா சொல்லி கொடுத்தாங்க? லாப்லஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவரு அவங்க காலேஜ்ல போனரையும் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. இவர் பாக்குற, நானும் 12 வருஷமா மேக்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன், இவன் என்னடா இவன் புதுசா என்னமோ லாப்லஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்ஸ்ல என்னமோ சொல்லித்தரானே, உதவாக்கிற பையன் பட அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்பை தூரம் எரிஞ்சா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். சோ என்ன பண்றோம்? அப்ப அவன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறோம், சொல்லித்தர ஆள் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். நமக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியாது, ஆனா அந்த முன்ன கேட்டதும் கிடையாது, ஏதோ புதுசா அவனை சொல்லித்தரான். ஆனா அந்த சொல்லித்தர ஆள் மேல நம்பிக்கை வச்சு அந்த பாடத்தை படிக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய பலனை நம்ம தெரிஞ்சுப்போம். இல்லைன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இது ஒவ்வொரு துறையிலையும் பொருந்தும். ஸ்கூல்ல வரும்போது அல்ஜீப்ரா திடீர்னு சொல்லி தரும் போது, என்னடா இது a plus b the whole squared is equal to a squared plus b squared plus 2ab, இதெல்லாம் எப்படி வருது? ஐயோ புடிச்சு மண்டையை புடிச்சு பழகிப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க யாராவது டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? பி ஒருத்தர் இருக்கார். உங்களுக்கு டிராயிங் இருக்கா சிலபஸ்ல? ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல டிராயிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புள்ளி இருக்கும். யாருக்கும் சொல்லித்தர புரியாது. எனிவே ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளிய பல கோணத்துல இருந்து பார்த்து படம் வரைய சொல்லுவாங்க. அந்த புள்ளிய பல கோணத்துல இருந்து பார்க்கும்போது தலையே சுத்தும். ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னோட காலேஜ்ல எங்க வாத்தியார் இந்த பர்டிகுலர் சிலபஸ் எடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு சௌரம் சொல்லித்தர காலையில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் கிளாஸ்லயே 3 பேருக்கு தான் அது கொஞ்சம் புரிஞ்சது, யாருக்கும் ஒன்னும் புரியல. ஒரே ஒரு புள்ளிய பல கோணத்துல இருந்து பார்த்து படம் போடுறதுக்கு. ஆனா அது அந்த வாத்தியார் சொல்றாரு, என்னமோ சொல்றாரு, இப்படி வருங்கிறாரு அப்படி வருங்கிறாரு, என்னமோ போட்டு பழகும் போது நாம அதுல பழகினதுக்கு அப்புறம் எவ்வளவு பெருசா எவ்வளவு சிக்கலான எந்திரங்களை கொடுத்தா கூட அதை பல கோணத்துல இருந்து பார்த்து படம் போடுறதுக்கான திறமை வளருது. அப்ப என்ன, ஆரம்பத்துல அந்த ஆசிரியர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அது உடனே குருட்டுத்தனமான நம்பிக்கை கிடையாது. ஒரு சிலர் இதையும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஆன்மீகவாதிகள் மேல நம்பிக்கை வைக்கணும், ஆன்மீகத்தை சொல்லித்தரவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். அப்படின்னா குருட்டுத்தனமா யாரெல்லாம் ஆன்மீகம்னு பெருசா போர்டு போட்டவங்க எல்லாத்து மேலயும் நாம நம்பிக்கை வச்சிட முடியாது. நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா, இல்ல ஒரு காலேஜ்ல போய் நீங்க சேர்றீங்க அப்படின்னா அந்த கல்லூரி நம்பகமானதா, அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் திறமை வாய்ந்தவர்களா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான்
நம்ம போய் ஒரு சில கல்லூரிகள்ல சேர்றோம். உண்டா இல்லையா? இதெல்லாம் பார்க்காம யாரும் கல்லூரிகள்ல போய் சேர்றது கிடையாது. இன்னைக்கு அது கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில பல கல்லூரிகள்ல பல பேர் பாடம் சொல்லி தராங்க. ஒரு சில நல்ல பாடம் சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள் பல பேர் இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா பாடமே தெரியாது, ஆனா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. என்னன்னே புரியாது அவங்களுக்கு. அவங்களே கிளாஸ் புக்ல முன்னாடி புக்கை பார்த்து அப்படியே வாசிட்டு போவாங்க. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. கருத்து என்ன அப்படின்னா, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆசிரியர் எந்த விஷயமா இருந்தாலும் அவர் நம்ப தகுந்தவரா இருக்கணும், அதிகாரப்பூர்வமானவரா இருக்கணும். அப்பதான் நம்ம அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட நபர் மேலதான் நம்மளுடைய நம்பிக்கையை வைக்கணும். ஏனோ தானோன்னு தெருவில் இருக்கவங்க மேலெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம வச்சு பாடம் கத்துக்க முடியாது. இவர் இருக்கார், இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறார், திடீர்னு இவருக்கு ஜாவா வருது, என்கிட்ட வரார், பிரபு உங்களுக்கு ஜாவா தெரியுமா? நான் சொன்னேன், ஓகே ஓகே எனக்கு நல்லா தெரியும், வா 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 புக் எடுத்துட்டு உட்காரு, அந்த புக்கை அப்படியே படிச்சு சொல்லித்தரேன், படிச்சு இது 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 இப்படி அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா அப்ப என்ன சொல்லுவீங்க? என்னன்னு சொல்லுவீங்க? அப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, பாடம் சொல்லி கொடுத்தேன்னா என்ன சொல்லுவீங்க? கூச்சப்படாம சொல்லுங்க. அப்படி சொல்ல மாட்டாரு. என்ன சொல்லுவீங்க? இவருக்கே ஒண்ணும் தெரியல. அப்புறம் வேற என்ன சொல்லுவீங்க? ஏமாத்துறாரு, இவர் என்ன ஏமாத்துறாரு, தெரிஞ்ச மாதிரி ஏமாத்துறாரு. இதுதான் இன்னைக்கு பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல பல இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணர் இங்க சொல்லக்கூடிய ஞானத்தை முறையான நபர்கள்ட்ட இருந்து நம்ம அணுகாததுனால இந்த பிரச்சனை பல இடங்கள்ல இருக்கு. பகவத்கீதையை படிப்பாங்க, நான் ஜாவா புக்கை வச்சு அப்படியே ஒவ்வொரு பக்கமா படிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு என்னத்த மண்டையில ஏறுமோ அதுதான் பகவத்கீதையை வச்சு இது இது சொல்றாரு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க பல பேர் இருக்காங்க. அவ்வளவுதான் ஏறணும். ஜாவா புக்கை வெறுமனை படிச்சு நான் உங்களுக்கு ஜாவா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்? நிறைய தப்பா ப்ரோக்ராம் எழுதிடுவீங்க, நிறைய தப்பு வரும். அதே மாதிரிதான் இந்த பகவத்கீதையும் ஒரு சாதாரண ஒரு ஜாவா படிக்கிறதுக்கே நம்ம ஒண்ணும் தெரியாம வெறுமனை புக்கை வச்சு சொல்லி தரோன்னு வச்சு புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா அதை விட பல 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 மடங்கு உன்னதமான ஒரு விஷயம், நுணுக்கமான ஒரு விஷயம் இந்த பகவத்கீதை. இதை கண்டவங்க சொல்லித்தராங்க, நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முடியாது. இது நம்ம நல்லா முக்கியமா புரிஞ்சுக்கணும். இந்த பகவத்கீதையினுடைய ஞானமானது ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. எப்பெல்லாம் விஞ்ஞானமானது நுணுக்கமா போகுதோ அப்ப அதை புரிஞ்சுக்கிறதும் அதை நம்ம நிரூபிக்கிறதும் நம்மளுடைய வெளி தோற்றத்துல இருந்து கஷ்டமானதா இருக்கும். எப்படின்னா, நீங்க பிசிக்ஸ் கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பிசிக்ஸோட ஈஸியா வெரிஃபை பண்ணிடலாம். கெமிஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா வேதியியல்ல மறுபடி ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் புரியாது, புரிஞ்சவங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வேதியியல்ல பாத்தீங்கன்னா 2 கலவை இருக்கும், ரெண்டையும் சேர்க்கும் போது புதுசா ஒரு கலர் வரும். புதுசா ஒரு கலர் வருது அப்படின்னா அதை பாக்குறோம் நம்ம கண்ணுல, ஈஸிலி வெரிஃபைபிள். ஆனா பிசிக்ஸ்ல பாக்குறோம், இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு எடைக்கல் இருக்குது, எடைக்கல் இவ்வளவுதான் இருக்கும். 1 கிலோ கல் எடுத்தேன்னா என் கைக்குள்ளார இப்படி அடங்கும். 1 கிலோ பஞ்சு எடுத்தேன்னா எவ்வளவு இருக்கும்? ஊறுபட்டது இருக்கும். ஏன் அப்படின்னா விஞ்ஞான ரீதியா சொல்லலாம், அதனுடைய அடர்த்தி கம்மியா இருக்கு, டென்சிட்டி இஸ் லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கண்ணுல பார்த்து நான் அதை புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல என்னுடைய முதல் தர ஆய்வுனால நான் அதை தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த பஞ்சு பத்திய ஞானமானது இந்த வேதியியல்ல இருக்கக்கூடிய கலவையை காட்டும் நுணுக்கமானது. அதை விட நுணுக்கமானது காற்றுல போகும்போது, ஆகாயத்துல போகும்போது. நீங்க பாத்தீங்கன்னா என்னை சுத்தி எவ்வளவோ கதிர்கள் சுத்தின்னு இருக்கு. எங்க யாருக்காவது செல்போன் பண்ணாங்க அப்படின்னா உடனே ரிசீவ் பண்றாங்க. எப்படி? சுத்திலும் அதுக்கான அலைகள் இருக்கு, அந்த அலைகள் இருக்கு. ஆனா அந்த அலைகளை என்னால பார்க்க முடியுதா?
அந்த அலைகளை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருந்தா அது ரிசீவ் பண்ணுது. ஆனா அந்த அலைகள் அந்த இடத்துல இருந்துட்டே தான் இருக்கு. அதை யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி டிவி, எங்கேயோ ஓடுற கிரிக்கெட் மேட்ச் வீட்டுல உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருக்கிறாங்க மணிக்கணக்கில் பின்னடிச்சுட்டு. இப்படி ஆனா அந்த அலைகள் நம்மளை சுத்தி இருக்கு. அதை நம்மளால கண்ணுல பார்க்க முடியுதா? கிடையாது. ஏன்னா இந்த விஞ்ஞானமானது நம்ம கண்ணுல பார்க்கக்கூடியதை காட்டிலும் நுணுக்கமானது. கருத்து என்ன அப்படின்னா, விஞ்ஞானம் எப்ப நுணுக்கமா போகுதோ அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது கடினமானது. அதே மாதிரிதான் அப்ப ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானமானது மிக மிக நுணுக்கமானது. இந்த நுணுக்கமான விஞ்ஞானத்தை நம்ம சும்மா புத்தகத்தை படிச்சு நம்மளே படிச்சோ இல்ல ஏனோதானோ யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. அதனாலதான் கிருஷ்ணரே கீதையில சொல்றார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினஹ. அவர் சொல்றார், இந்த ஞானத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையான ஒரு குருவை அணுகி அவர்கிட்ட பணிவோட சேவை செஞ்சு கேள்வி கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கோ. அவர் உனக்கு உண்மை ஞானத்தை அளிக்க முடியும். ஏன் அப்படின்னா அவர் தத்துவதர்ஷி, உண்மையை கண்டவர். உண்மையை கண்டவர் அப்படிங்கிற காரணத்தால அவரால உனக்கு உண்மையை சொல்ல முடியும். இல்லைன்னா உனக்கு உண்மையை சொல்லித்தர முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. பல பேர் ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க, நம்பிக்கையை வைக்கணுங்கிறது தெரியுது. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்மளுடைய நம்பிக்கையை வைக்க கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்மளுடைய நம்பிக்கையை வச்சோம்னா இங்க கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த ஞானத்துக்கு பதிலா நமக்கு அஜ்ஞானம் தான் வரும். நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், நம்மளுடைய பக்தர். அவர் சொன்னார், யார சொன்னாரு, இப்ப தன்னை பரமஹம்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஊரா தெரிஞ்சுட்டு இருக்கார். அவரை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் அவருடைய பக்கத்து வீட்டுல வந்திருந்தார். அவர் பேசின உபன்யாசம் ஒரு கேசட்ல தினமும் போட்டு ஓட்டிட்டு இருந்தான். அது என்னதான் சொல்றான்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம்னு கேட்டா ஒரு கருத்துமே கிடையாது, கருத்து எதுவுமே கிடையாது. ஆனா மணிக்கணக்குல பேசுறாங்க. எந்த ஒரு உண்மையான ஞானத்தையும் கொடுக்காம மணிக்கணக்குல பேசுறதுனால பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி நபர்களை அணுகி நம்ம பகவத்கீதையை தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நம்ம பகவத்கீதைய குரு பரம்பரை மூலமா அணுகணும். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷ்ய விது சகாரணேக மகத்தா யோக நஷ்ட பராந்தபா. இந்த விஞ்ஞானமானது முறையான குரு சிஷ்ய பரம்பரை மூலமா பெறப்பட்டது. அப்படித்தான் நம்ம பெறணும். இந்த பகவத்கீதைய நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு உண்மையான ஞானம். இதை தவிர மித்த ஞானங்கள் எல்லாம் நமக்கு அப்போதைக்கு வேணா உபயோகமானதா தோன்றலாம், ஆனா இறுதியில உபயோகமானது கிடையாது. உண்மையில சொல்ல போனா இன்னைக்கு ஞானம் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய பல விஷயங்கள் கூட, பள்ளிக்கூடத்துல தற்காலிக ஞானம்னு சொல்லித்தரக்கூடிய பல விஷயங்கள் கூட நமக்கு அன்றாட அப்போதைய தேவைக்கு கூட உபயோகமானதா இருக்காது. படிச்சு முடிச்சுட்டு வேலை பாக்குறவங்க பல பேரை போய் கேட்டீங்கன்னா, நீங்க படிச்சதுக்கும் நீங்க வேலை பார்க்கறதுக்கு சம்பந்தம் இருக்கானா? கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அப்படின்னா என்ன, படிச்சது நம்மளுடைய அன்றாட தேவைக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏதோ எல்லாரும் படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கிறோம், அவ்வளவுதான். இப்படி இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு ஒரு விதத்துல சொன்னா அன்றாட வாழ்க்கைக்கு உதவி செய்யற மாதிரி தெரியலாம். ஆனா அது மட்டும் பத்தாது. அது நமக்கு விடுதலையே தராது. நம்ம இந்த பௌதிக உலகத்துல தான் இருப்போம். பல தடவை இங்க சொல்லியிருக்கோம், நம்ம இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியில ஆன்மீக உலகத்துக்கு போகணும். ஆன்மீக உலகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம இதே இங்க இதே இடத்துல இருந்துகிட்டு நான் இங்கேயும் இருந்துப்பேன் அங்கேயும் இருந்துப்பேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போகணும் அப்படின்னா ஆன்மீக ஞானம் நமக்கு வேணும். பௌதிக ஞானம் நமக்கு மட்டும் இருந்தா பத்தாது. அதனால நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம இப்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த கஷ்டமான உலகத்தை விட்டு வெளியில போகணும் அப்படின்னா நமக்கு ஆத்ம ஞானம் வேணும். இங்க கிருஷ்ணா கீதையில சொல்லக்கூடிய ஞானம் நமக்கு வேண்டும். இந்த ஞானத்தை நம்ம உண்மையில தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை வீணாயிடும். நம்ம யாரு, என்ன நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில
அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்மளுடைய வாழ்க்கை வீண்.